வணக்கம். பழனி மலையை கண்காணிக்கும் சிவமலை. மகாபாரதத்திற்கு தொடர்பிருக்கும் தவமலை. ஆங்கிலேயர்கள் எல்லைகளை வரையறுக்க பயன்படுத்திய எல்லையில்லா உயரம் கொண்ட உச்சிமலை. மேகங்கள் தொட்டு செல்லும் உயரமலை. லிங்க வடிவில் காட்சியளிக்கும் சிவமலை. இத்தகைய அரும் பெருமைகளை கொண்டதுதான் கொண்டரங்கி மலை. இந்த கொண்டரங்கி மலையின் வரலாறை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலையை பார்த்தவுடன் அதன் உச்சி சென்று உலகை சுற்றி நோக்க எல்லோரும் ஆவல் கொள்வர். ஆனால் இந்த மலையின் உச்சியை அடைய மேற்கொள்ள வேண்டிய பயணம் என்பது அவ்வளவு எளிதல்ல. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சத்தூர் கீரனூர் பகுதியில் உள்ள சிவலிங்க வடிவிலான மலைக்கு தினந்தோறும் மேக கூட்டங்கள் வந்து அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கும். இந்த மலைதான் கொண்டரங்கி மலை. கொண்டரங்கி மலை என பெயர் வர காரணம் என்னவென்று பார்த்தால், கொண்டல் என்றால் மேகம். அலை இறங்கி வந்து இந்த மலையை தொட்டு செல்வதால் கொண்டல் இறங்கி என்றாகி பின்பு கொண்டரங்கி மலை என மருவியது. கூம்பு வடிவில் பூமியில் இருந்து 3825 அடி உயரத்தில் அமைந்த மலையின் உச்சியில் தியானம் மேற்கொண்டால் வானில் இருந்து பல நேர்மறையான கதிர்கள் நம்மில் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவதாக நம்பப்படுகிறது. நம் நாட்டில் இன்றும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும் தலங்கள் பல உள்ளன. சித்தர்களும் மகான்களும் இன்றும் சூட்சும வடிவில் அங்கு அருள்பாலிக்கிறார்கள். அங்கு செல்லும் பக்தர்கள் அவர்களின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆன்மீக அனுபவம் பெறும் சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. அப்படி வியந்து போற்றும் ஒரு தலம்தான் இந்த கொண்டரங்கி மலை. இதன் அடிவாரத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில் உள்ளது. கெட்டி மல்லீஸ்வரர் என்னும் பெயரில் சிவன் அருள் தருகிறார். இங்குள்ள கட்டடங்கள் மற்றும் சிற்பங்கள் அனைத்தும் இந்த மலையின் பாறையை கொண்டே கட்டப்பட்டுள்ளன. இந்த மலையில் ஏறுவதற்கு ஏதுவாக படிக்கட்டுகள் வெட்டப்பட்டுள்ளன. இந்த மலையின் வடிவம் லிங்கம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் திருவண்ணாமலை போல் இங்கும் மலையே சிவலிங்கமாக கருதி வணங்கப்படுகிறது. இந்த மலையின் உச்சியில் சுயம்பிலிங்கம் காணப்படுகிறது. இவரை வணங்கினால் பக்தர்களுக்கு முக்தியும் மோட்சமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. மலை உச்சியில் உள்ள சுயம்பிலிங்கம் மல்லிகார்ஜுன சுவாமி என அழைக்கப்படுகிறது. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்த தலம் எனவும் அர்ஜுனன் தவம் செய்த இடம் எனவும் இத்திருக்கோயிலை குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட மகிமை உடைய இந்த மலையில் அர்ஜுனன் தவம் செய்த இடத்தில் இருந்து மந்திரங்களை ஜபித்து தவம் செய்தால் நமக்கு சிவன் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மலையில் எவர் ஒருவர் தவம் செய்தாலும் அவர் வாழ்க்கையே மாறும் என்கிறார்கள் பக்தர்கள். காகபஜேந்திரன் மற்றும் கணபதி என்ற 2 துறவிகள் தங்களின் முன்வினை காரணமாக மீண்டும் காகங்களாக பிறந்தனர். அவர்கள் இம்மலையில் தங்கியிருந்து ஈசனை வழிபட்டும் தவம் இருந்ததாக சொல்கிறது தல வரலாறு. காகபஜேந்திர முனிவருக்கு மலையின் உச்சியில் ஒரு சிறிய கோயில் உள்ளது. மேலும் காகபஜேந்திர முனிவர் பொழுது சாயும் நேரத்தில் ஒரு சிறிய புயல் வடிவில் இங்குள்ள ஈசனை வணங்குவதற்காக கோயிலுக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. இந்த புயல் மலை அடிவாரத்தில் தொடங்கி கோயிலுக்குள் நுழையும் போது சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் என்கிறார்கள். இந்த இடம் பெரும்பாலும் மகரிஷிகளால் தியானம் செய்வதற்கான முதன்மையான தலமாக இருந்து வந்துள்ளது. இன்றும் அரூப வடிவில் சித்தர்கள் பலரும் தவமிருக்கும் மலை இது என்றும் இங்கு வந்த பக்தர்கள் பலருக்கும் காட்சி தந்து அருள் செய்து இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். மனம் அமைதி வேண்டும் என்று இங்கு வந்து தவமிருந்து வழிபட பலருக்கும் ஏற்ற இடமாக இம்மலை அமைந்துள்ளது. இங்குள்ள சிவபெருமானை வழிபடுவதற்காக இங்கு சுனைகளையும் குகைகளையும் பஞ்சபாண்டவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூறப்படுகிறது. இக்கோயிலில் சித்தர்களும் தவசிகளும் தவம் செய்த குகை ஒன்றும் உள்ளது. மலையடிவாரத்தில் உள்ள கோயில் ஸ்ரீ கெட்டிமல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரம்மராம்பா கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மலையுச்சியில் இருந்து பார்த்தால் பழனிமலை தெரியும். பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கும் கொண்டரங்கி மலையில் இருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமிக்கும் சூட்ச்ம ரீதியில் தொடர்புள்ளதாக நம்பப்படுகிறது. தந்தையை பார்த்தபடியே மைந்தன் நின்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. பழனிமலையில் நின்ற பாலகனுக்கு ஈசனும் சக்தியும் இங்கிருந்தே காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகிய விழாக்கள் இம்மலையில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி போன்றவையும் இங்கு விசேஷம். இம்மலையில் வற்றாத நீரூற்று ஒன்று உள்ளது. இந்த ஊற்று நீரை தெளித்து கொண்டால் தோல் வியாதிகள் குணமாகும் என்கின்றனர். இந்நீரை தீர்த்தமாக பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது.
இம்மலையில் அர்ஜுனன் தவம் செய்த இடத்தில் ஈட்டி மற்றும் சூலாயுதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பௌர்ணமி நாளில் இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டால் நம் முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்பது ஐதீகம். செங்குத்தான அந்த மலையில் ஏறுவது மிகவும் கடினமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு மேலேறி சென்று கீழே நோக்கும்போது காணப்படும் ரம்யமான காட்சிகள் மேலேறிய கஷ்டத்தை மறக்கச் செய்யும். கடினமான செயல்களுக்கு பின் இறைவனை அடையும் போதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை கொண்டரங்கி மலைப்பயணம் நன்கு உணர்த்துகிறது. நன்றி.